2023 நடந்த ஒரு ப்ரீவியஸ் கொஷின் இந்த சில கொஷின்ஸ் இப்போ பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி. ஃபஸ்ட்டு கொஷின், ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. உதகமண்டலம். உதகமண்டலம் 2023 நடந்த தமிழ் கொஷின் பேப்பர், டிஎன்பிசியோட ஒரு தமிழ் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. மருவு. ஃபஸ்ட்டு கொஷின் உதகமண்டலம். ஸோ உதகமண்டலத்தை இப்போ என்னென்னு சொல்லுவாங்கன்னா உதகை. ஆப்ஷன் சி உதகை. மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள், உதயகிரி, உதய்பூர், உசிலம்பட்டி, உதகை. ஸோ உதகமண்டலம் அப்படின்னா உதகை அப்படிங்கிறத ஒரு மருவு. அடுத்து செகண்ட் கொஷின், அதுவும் ஒரு மருவு கொஷின் தான். வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டை வண்ணை அப்படிங்கிறாங்க. ஸோ வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற மருவு வண்ணை. அடுத்த கொஷின், நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லுவாங்க. நாகப்பட்டினம் நாகை. அடுத்த கொஷின், கலைச்சொல் அறிக. தீசிஸ். தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடுன்னு அர்த்தம். அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா. எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப ஈஸி தான். சினிமா அப்படிங்கிற நம்ம என்னென்னு சொல்லுவோம், திரைப்படம். திரைப்படம். அடுத்து, இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. நீயே செய் அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி ஏவல் விடுறோம். அப்போ அது ஏவல் விடை. நீயே செய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. அடுத்து விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன, இப்பக்கத்தில், இங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறது சுட்டு விடை. இப்பக்கம், இங்கே அப்படின்னு வர்றது எல்லாமே சுட்டு விடை. அடுத்து, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். கடைக்கு போகிறியா அப்படின்னு கேட்டோன்னே சரி போகிறேன் அப்படின்னு சொல்கிறது நேராக சொல்கிறது நேர் விடை. இது நேர் விடை. ஆன்சர்னால் நேர் விடை. அடுத்து, அலுவல் சார்ந்த சொற்கள். இதுக்கும் கலைச்சொல் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா தமிழில் செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு. அடுத்து, கலைச்சொல்லின் பொருளிலிருந்து விடை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி. கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம். கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். பயணச்சீட்டு ஆய்வர். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா உவமை தொடர் கேட்குறாங்க. ஸோ பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். ஓகேவா, ஈஸியாக அப்படியே மீனிங் தெரிஞ்சிடும், பொருள் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உவமைனா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது. அடுத்து, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இதுக்கு என்ன, தற்செயல் நிகழ்வு. தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வை இந்த மாதிரி சொல்கிறாங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. கொடிகட்டி பறத்தல் எனும் ஊமை கூறும் பொருளை கண்டறிக. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா ஆக ஓகோன்னு வாழ்கிறது. புகழ்பெற்று விளங்குதல். அடுத்து, வினா. எவ்வகை வினா. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார் அப்படிங்கிறாங்களா, இன்னொருத்தர் செஞ்சுருக்காங்க. அப்போது பிறவினை. அடுத்து, எவ்வகை வாக்கியம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஸோ இன்னொருத்தர் தந்தை தான் மகனை படிக்க வச்சுருக்கிறாங்க. அப்போ இதுவும் பிறவினை வாக்கியம். அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார். பெயர் பயனிலை தொடர். இது தப்பு. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது கட்டளை தொடர். இது கரெக்டு.
மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக வரல, தப்பாக தான் இருக்குது ஆப்ஷன்ஸு. ஸோ கரெக்டாக இருக்கிறத பார்த்தா பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இப்போ இது கரெக்டான கேள்வின்னு பார்த்தோம்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுங்கிறது தான் கரெக்டு. அடுத்து இதுவும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அப்போது இது எப்படி கேட்கலாம், தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு கேட்கலாம். அடுத்து விடைக்கேற்ற வினா. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இப்போ இதை எப்படி கேட்கலாம், யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் அப்படின்னு கேட்கலாமா? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிந்து அப்படின்னா பணிவோடு இருக்கிறது, இப்போ பணிவுடன் நடத்தல். பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல், ஓகேவா? ஸோ பணிந்துனா பணிவுடன் நடத்தல், பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பகைவரை பரணி, வென்றதை இலக்கியம் பாடுவது. இதை ஆர்டர் அரேஞ்ச் பண்ணோம்னா பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் என்னும். இது சரியாக வரல. நல்லவர் என்னும் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம், இதுவும் கொஞ்சம் கரெக்டாக வரல. நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம், இது சரியாக இருக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்து தலைவர் நாளை தமிழகம் குடியரசு இது சரியாக இல்லை. நாளை வருகிறார் வரலை. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், கரெக்டாக இருக்குது. அகர வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. தவில், படகம், பிடில், பேரியாழ். பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் தேவை, ஐயம், கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை. அகர வரிசைப்படி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஐ, கா, சி, தா, தே. அடுத்து அகர வரிசை தான். ஆன்சர் கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. ஃபஸ்ட்டு கா தான் வரணும் அந்த வரிசையில். கா, தா, நா, பா, மா. வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. வினைமுற்று பாடி அப்படின்னா பாடினாள், பாடினாள் முற்று பெற்றது. ஸோ அடுத்து வினைமுற்று. கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஏவல், ஓகேவா? ஓடு அப்படிங்கிறது ஆன்சர். வாழ்க, வாழிய, செல்க இதெல்லாம் ஏவலில் வராது, ஆனால் ஓடு அப்படிங்கிறது ஏவலில் வரும். அடுத்து விளைவது, வேர் சொல்லை தருக. விளைவது அப்படின்னா வேர் சொல் விளை, அவ்வளோதான்.